ஆரா, நான் இப்பவும் சொல்கிறேன், இங்கே புதுச்சா கரெக்டாக இருக்குமா? ஸ்மெல் வராதுல்ல. வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய்ஸ் ஃபேமிலி. படுபாவி பையன் இப்படி அநியாயமாக செத்துட்டானே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்துட்டு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் இந்த வீடியோ வந்து அந்த இழப்புக்கு அப்புறமா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அது ஒரு செகண்ட் அப்படியே நான் ஒரு செகண்ட் ஆடி போயிட்டேன், என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ தான் நம்ம கேட்ஸ் எல்லாம் வந்துட்டு வேண்டான்னு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறமா ஒரு சில கேட்ஸை வந்துட்டு கொண்டு வந்தோம். ஸோ கொண்டு வந்தவொடனே வந்துட்டு அடுத்த ஒரு பெட்டுக்கு இப்படி ஆகும்னு சொல்லி சீரியஸாக எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னா நடந்துருச்சு. இட்ஸ் அ ஹியூஜ், என்னன்னு சொல்கிறது, இட்ஸ் அ ஹியூஜ் லாஸ் ஃபார் ஐராமா. ஆமாம், ஐராமாவோட ஃப்ரெண்டில் ஒருத்தன் செத்து போயிட்டானே. ஐராமாக்கு தெரியல எப்படி விளாண்டுருக்கா பாருங்க. இங்கே வா, உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் போயிட்டான் தெரியுமா உனக்கு? இப்போ வேற ரீசெண்டாக வேற அது ஐரா கிட்ட பயங்கரமாக பழக ஆரம்பிச்சிருச்சு. ஐரா வந்துட்டு கூப்பிட்டா வரும், ஐரா ஓடினா வந்துட்டு பின்னாடியே ஓடும். ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக வந்துட்டு, ஆமாம், ஐரா வந்துட்டு அவனுக்கு 2 பேர்த்த ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தான் சொல்லுவாள். அப்பேற்பட்ட ஃப்ரெண்டில் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு நம்ம மாறனால அகால மரணம் அடைஞ்சான் அப்படின்னு சொல்லி ஃபேமிலிக்கு நான் வந்துட்டு அறிவிச்சுக்கிறேன். மாறன் வந்துட்டு யூஸ்வலாக நம்ம மாறனை திறந்து விடுவோம்ல, ஸோ அதே மாதிரி தான் மாறனை திறந்து விட்டோம். அவன் பண்ண ஒரு சம்பவம் இருக்குது பாருங்க, ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணிட்டான். அதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு விஷயத்தை காட்டுறேன். இவனை குறி வச்சிட்டு இருக்கான். ஸோ அடுத்ததான் நம்ம இவனை போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா நம்ம மாறனுக்கு வந்துட்டு ராக்கியை பிடிக்காது, ராக்கியை அப்புறமா ஆரஞ்சு பிடிக்காது. நிக்கியோட பிளட்டு வந்துட்டு பிளட் லைன் தொடரதே இல்லை. ஏன்னா நிக்கி மேலே இன்னுமே மாறனுக்கு பயங்கரமான ஒரு பயம் இருக்குது. நிக்கியோட பிளட் லைன் பக்கமே போகிறதில்ல. எலிசாவாகட்டும், லியோ ஆகட்டும், எலிசாவோட குட்டி. ஆனாலும் வந்துட்டு இவன் ஹாசிம் மாதிரியே இருக்கிறனால, நம்மளோட ராக்கி மாதிரியே இருக்கிறனால இவனை பார்க்குறப்போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு மாறன் பயங்கர ஒரு அக்ரெசிவ் காயா மாறிட்டு இருக்கான். பார்க்கலாமா ஐரவன் என்ன பண்ணுவான் அப்படின்ட்டு? யோசிக்கவே மாட்டியா? ஆனால் என்னதான் வந்துட்டு அந்த ஆரஞ்சு பூனையை மாறனுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி கிருகிருன்னு பண்ணாலும், ஆனால் பூனை மேலே ஒரு பயம் பாரு மாறனுக்கு. நிக்கி கொடுத்துட்டு போன பயம், நிக்கி கொடுத்துட்டு போன பயம் இன்னுமே இருக்கு அவனுக்கு மேல. அதுவும் நிக்கியோட குழந்தைங்கன்னா பயங்கரமான பயம் அவனுக்கு. இப்போ என்னன்னா ஒரு ஆள் வந்துட்டு வந்திருந்தாரு, இங்க எலக்ட்ரிக்கல் வேலை பண்றதுக்காக வந்திருந்தாரு. ஸோ அவர் வந்தப்போவே சரியான டென்ஷன் ஆயிட்டா மாறன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லை. ஃபர்ஸ்டாவது வந்துட்டு ஓரளவுக்கு சரி போட்டுன்னு சொல்லி விட்டுருவோம். ஆமா, இப்போ வந்துட்டு நாங்கள் கூட இருந்தாலும் வந்துட்டு தெரியாதவங்க வந்தாங்க அப்படின்னா பயங்கரமாக அக்ரெசிவ் ஆகிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறான். ஸோ ஏன்னா அவன் வீட்டுக்குள்ளேயே இருக்கான்ல, அதனால பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே யார் வந்தாலும் இன்னி வந்துட்டு மாறன் அலோவ் பண்ணவே மாட்டான். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அக்ரெசிவாக இருக்கான். இப்போ அவர் வந்ததுக்கப்புறமா இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், ஐசோலேட்டரு, எல்சிபி, இதெல்லாம் வந்துட்டு அவர் கழட்டி இங்கே வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ அவன் வந்துட்டு மாறன் ஃபஸ்ட்டு பண்ண வேலை அதெல்லாம் மோந்து பார்த்தது தான். என்னது இது, ஏன் இப்படி இங்கே இருக்குது? ஆமாம், ஏதாவது நம்ம ஓனருக்கு ஏதாவது கெட்டது நினச்சிட்டு போகிறாரா, ஸோ நல்லவங்க தான் வராங்களா அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கான் பாருங்கள். இப்போ தான் அப்படி போனால் அப்படி வந்துட்டு இருக்கான், ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கான். அவன் ரவுண்ட் அடிக்கிறதுக்காக இன்னொரு காரணமும் இருக்குது. என்னென்னா நம்ம அந்த சந்தில் வந்துட்டு வாத்தை கட்டி வச்சுருக்கோம், வாத்தை அடைச்சி வச்சுருக்கோம். இதில் என்ன ஆச்சு அப்படின்னா, இன்னைக்கு காலையில் வாத்து வந்துட்டு எப்போவுமே ஒரு மணி நேரம் நான் வாத்தை திறந்து விடுவேன். ஸோ அந்த மாதிரி வாத்தை திறந்து விடுறப்போ மாறனை வந்து நான் கட்டி போட்டுருவேன். நைட்டு ஃபுல்லாக மாறன் வந்துட்டு ஓப்பனில் தான் இருப்பான், இங்கே தான் சுற்றிட்டு இருப்பான். மாறனை வந்து நான் கட்டி போட்டுருவேன். அந்த மாதிரி மாறனை கட்டி போட்டுட்டு வாத்தை திறந்து விடலாம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி வாய் திறக்கிறேன். இந்த இடத்துல வச்சு மாறன் வந்துட்டு எதையோ சாப்பிட்டுட்டு இருக்கான், ரத்தம் இருக்கிற ஒரு பொருளை சாப்பிட்டுட்டு இருக்கான். என்னன்னு சொல்லி பார்த்தா வாத்து இருக்குல்ல, இந்த கேப்பில் தலை விடும். அந்த மாதிரி வந்துட்டு இந்த கேப்பில் தலை விட்டுருக்கு. ஏன் போய் நிற்கிறான் பாருங்க, இந்த கேப்பில் வந்துட்டு தலை விட்டுருக்கு. வான்னு கூப்பிட்றான். இந்த கேப்பில் தலை விட்டுருக்கா. தலை விட்ட உடனே அப்படியே கழுத்தோட பிடிங்கிட்டு வந்துட்டான். டேய் போட அந்த சைடு வந்து ராஸ்கல், ஒருத்தனை போட்டது பத்தல அவனுக்குல, போடு போ. இந்த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வாத்து தலை பிளட் இன்னுமே இருக்குது, பிளட் ஸ்டெயின்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த கேப்பில் தலை விட்டுட்டு இருந்திருக்கு. அப்படியே பிடிச்சி தலையோட ஒரு இழுத்துட்டான். இழுத்துட்டு வாத்தோட தலை மட்டும் கலந்து வந்து இங்கே விழுந்திருக்கு. ஸோ பாடி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே கிடக்குது. எனக்கு பார்த்தோன்னு ஒரு செகண்ட் பதறிட்ட, என்னடா மாறா பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு சரி கடுப்பாயிருச்சு. பக்கத்தில் அடிக்கலான்னு போனோம். எங்க உனக்கு அவ்வளோ தைரியம் இல்லை? எங்க கால் நீட்டு. கேர்ள்ஸ் மேல ஒரு பயம்.
அவன் வேண்டாமே, அவன் காலிலேருந்து ஒரு மாதிரி இருக்கான், நிக்கி கொடுத்த பயம். காலிலேருந்து ஒரு மாதிரி இருக்கான். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்துட்டு அங்கே இருந்துச்சா, சரி அந்த தலையை தூக்கி போடலாம் வாடா மாறான்னு சொல்லி வந்து போய் அந்த தலையை எடுக்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே பாஞ்சிட்டு வரான். எனக்கு ஒரு செகண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாய்ங்க கிட்ட வந்து நம்ம பயப்படுற மாதிரி கூட காட்டக்கூடாது. பயம் வந்துச்சு எனக்கு, டக்குன்னு டென்ஷன் ஆகி பயங்கரமாக வந்துட்டு பேட் வேர்ட்ஸ் சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இவனோட கோட் வேர்டே பார்த்தீங்க அப்படின்னா பேட் வேர்டு தான். டேய் டேய் உட்கார் கீழே, உட்காரா உட்கார் கீழே உட்கார். மாறா யாருன்னு தெரியும்ல, அது பிளட் லைன் ஆஃப் நிக்கி. நீ அந்த ராக்கின்லாம் நினைச்சிட்டு இருக்காத, நிக்கியோட பேத்திடா. போட்டுருவானுங்க உன்னை எல்லாரும் சேர்ந்து, ஞாபகம் வச்சுக்கோ. உட்கார் கீழே, உட்கார் உட்கார் கீழே. இவர் எப்படி நிக்குது பாரு அந்த ஜிஞ்சரு. அந்த மண்ணில் நிக்கிறப்ப தெரிய மாட்டேங்குது மண் இது ஜிஞ்சர் இதுன்னு. இப்ப போவேன், இது ஆம்பளை நாய் தானே. அப்படி சொன்னேன், நான் ஆம்பளை இல்லைங்க. இது சரியான ஒரு ஆம்பளை நாயா இருந்தா அந்த பூனைக்கு பக்கத்துல நீ போய் காட்டுறான். இது ஆம்பளை நாய். அது ஓகே, ஜிஞ்சரை இது பண்ற பார்த்துட்டு ஆரஞ்சு. இந்த ஆரஞ்சு வந்தாச்சு, அடுத்த பொம்பளை வந்தாச்சு. என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? மாறன் ஏதாவது பண்ணுச்சுன்னா ஆரஞ்சு அட்டாக் பண்ணிடலாம்னு சொல்லி ஒரு இதுல இருக்கு ஆரஞ்சு. இவனுங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்கக்கா, நான் ஒண்ணுமே பண்ணலக்கா. எங்க பாடுறா டேய், ஆரஞ்சு பாத்தியா? இங்க பாடுறா டேய், இருக்கிற இடம் தெரியும். சிங்க குட்டி பாத்தி இல்ல, சிங்க குட்டி பாத்தி இல்ல, அடிச்சிட்டான்டா மாறன பிரஷ் வச்சு. ஐரா சிங்க குட்டி பாத்தி இல்ல டேய். தைரியமா உட்கார்ந்திருக்கால. ஆமா, வேண்டாம் முடிஞ்சா என் மேல கை வச்சு பாடுறா மாறா. அங்க பாரு, முடிஞ்சா என் மேல கை வச்சு பாடுறா மாறா. ஐரா கடிச்சு வச்சிரும். அது வால்ல பிரஷ் பண்ற அளவுக்கு நீ வளர்ந்துட்டல மாறா. நான் இப்பவும் சொல்றேன், நாங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறப்ப நீ ஏன் இடையில வர மாறா? நான் இப்பவும் சொல்றேன், இங்க பாடுறா டேய். நான் இப்பவும் சொல்றேன், அந்த வாத்துக்கிட்ட போய் ஒரு சாரி கேட்டு, அவ்வளவுதான். மன்னிப்பு கேட்டா விட்டுருவானுங்க. வாத்தோட தொண்டையாடா, வாத்தோட தொண்டை அவன் தொண்டையில அடைச்சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏவா அந்த பூனை பாரு அங்கேயே நிக்குது பாரு குட்டி. அவ்வளவு தைரியம். சரியான இவன் பயந்து நான் பாக்குறது இந்த பூனைங்க கிட்ட மட்டும்தான். பம்மி இங்க வா, இது ஆம்பளை தானே, வா இங்க வா. என்ன ப்ரோ சும்மா இப்படி குத்தி காட்டுற? ஓய் இந்தா ஆம்பளை தானே நீ, இந்தா. ஓ உனக்கு அவ்வளோ தைரியம் இல்ல ஏண்டா, உனக்கு அவ்வளோ தைரியம் இல்ல, அவ்வளோ தைரியம் இல்லை உனக்கு. அப்படியே காதை பிடிச்சி திருப்பி விட்டுருவோம் பாத்துக்கோ ராஸ்கல். ஞாபகம் இருக்குல்ல, இந்த கோடு இன்னுமே இங்க இருக்கு, தெரியுதா உனக்கு? இருக்குல்ல, நிக்கியோட பரம்பரடா இவன். நீ வாத்த போட்ட மாதிரிலாம் நீ இவனை போடணும்லாம் நினைக்கவே முடியாது. கேட்டுச்சா? ரெஸ்லிங் வச்சுக்கலாமாடா டே? சிங்கிள்ஸ் வரையாடா டே? சிங்கிள்ஸ் வரையாடா நீ? டேய் வாடா டே, டேய் வாடா 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 டே, சிங்கிள்ஸ் வச்சுக்கலாமாடா டே? டேய் டேய் கடிக்கடா டே, டேய் 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 ஹேய் 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 ஹோ 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 பத்த வந்துருச்சு கையில. வேண்டாம் சுயல், ஐரம் இங்க வா தயவு செஞ்சு. ஓன் சொன்ன சைடு எங்கடா அந்த குச்சி? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தலை தனியாக கடைஞ்சா கதை இன்னும் முடிக்கல. மாறன வந்துட்டு அந்த பைப்பு மாறனுக்கு என்ன பயம்னா பூனை பயம், தண்ணி பயம். அதுவும் இப்போ பயம் போயிட்டு இருக்கு. ஓகேவா, தண்ணி எடுத்து மேலே அடிக்கலான்னு சொல்லி பார்த்தா மாறன் ஓடிட்டான்.
தலையை தூக்கி அந்த சைடு வீசியாச்சு. பாடி அந்த சைடு கிடக்குது. அந்த பாடியை வந்துட்டு எப்படி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். நான் அதுக்கப்புறம் கேட் ஓப்பன் பண்ணி அந்த பாடி எடுத்து அந்த சைடு போட்டேன். அது காட்டு இருக்கா இல்லை காக்க குத்தி போயிடுச்சு தெரியல, அது பார்ப்போம் இருக்கா என்னன்னு சொல்லி தெரியல. முதல்ல அதை பார்ப்போம் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இன்னும் ஐராக்கு வந்துட்டு இந்த சம்பவமே தெரியாது. ஐராவோட ஃப்ரெண்ட் செத்து போனது ஐராக்கு இந்த சம்பவமே தெரியாது. இப்போ நீ வரியா இல்லையா கட்டுறதுக்கு? இன்னும் அவன் சின்ன குழந்தை நினைப்பு உனக்கு. ஐயோ தூக்க முடியாதுடா கட்டுறதுக்குன்னு சொல்லிட்டேன்ல, அவன் வரமாட்டான். அவன் இப்படிதான் கூப்பிட்டு போனோம் நடத்தியா? ஆமா. ஏய் ஒன்றரை மாத்துக்கோ ராஸ்கல். கடிக்க பாக்குறான். தைரியமா இருக்கணும்ல அவங்க. பயப்படாம இருக்கிறதுல பெரிய நாய். உண்மைதான். பார்த்து பார்த்து பழகினால குட்டியா தெரியுது. அது அவனுக்கு கண்ணெல்லாம் மாறும், அப்பவே தெரிஞ்சிருக்கும். இப்ப மாதிரி எந்திரிக்கும். ஆக்சுவலி இது பெரிய பிரீடு. யாரும் டாக்டரே வந்து யோசிப்பாரு பக்கத்துல போறதுக்கு. அதனால பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இவங்கிட்டலாம் பார்த்து தான் இருக்கணும் நானே. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் கடி வாங்கலன்னு சொன்னாலே மற்ற நாய் ஓனர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆச்சரியப்படுறாங்க, இப்போ வரையும் நீங்கள் கடி வாங்காமல் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாறன் வந்துட்டு அந்த வாத்தை அட்டாக் பண்ணதுக்கு கூஸை அட்டாக் பண்ணதுக்கப்புறமா என்னையை அட்டாக் பண்ண வந்தப்போ கூஸை தூக்கி நான் அந்த சைடு வெளியே போட்டேன். ஏன்னா வந்துட்டு திருப்பி அந்த ரத்தத்தை சாப்பிட்டு பழகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடும். அதுக்கப்புறம் பயங்கர அக்ரெசிவ் ஆயிடுவோம். இப்போவே பயங்கர அக்ரெசிவ், இன்னுமே பார்த்திங்க அப்படின்னா பயங்கர அக்ரெசிவ் ஆயிடுவோம். அதனால் வந்துட்டு கூஸை தூக்கி நான் அந்த சைடு போட்டேன். இருக்குதா இல்லை தான் நாய் தூக்கிட்டு போயிடுச்சா என்னன்னு சொல்லி தெரியல. ஆமாம் பமி இன்னும் கழுத்தே இல்லை பமி, கழுத்தோட பிச்சை போட்டான். ஸோ அது இருந்துச்சு. ஆமாம் அது இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து நம்ம எங்கெங்க தோண்டி புதைச்சிருவோம். இருக்கு கிடக்குது. ஆமாம் இன்னொரு கூஸ் வேற கத்திக்கிட்டே இருக்காங்க. சத்தம் கேட்குதா? ரொம்ப பழகிட்டு இருந்துச்சு நம்ம ரெண்டும். ஏன்னா இந்த ரெண்டு தான் அங்கே ஜோடியாகவே இருந்துச்சு. அந்த நம்ம வாங்கின வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ரெண்டு தான் ஜோடியாகவே இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா? கழுத்தே இல்லை பமி. பாத்தியா பமி? மாறன் வந்துட்டு இப்பேற்பட்ட ஒரு கழுத்தே இப்பதான் அந்த நாய் வந்து பாக்குது. மாறன் வந்துட்டு இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான ஒரு செயலை செய்வான்னு சொல்லி நாங்க சத்தியமா யோசிச்சோம். பொறுத்த வரைக்கும் அது பண்ணும்ல. என்ன போறோம் வீட்டு முன்னாடி இருந்து கத்துறான். அதுக்கு உன் கழுத்து இப்படியே பிச்சு போட்டுருவான் மாறன். ஆமா இங்கே தோண்டி புதைச்சிருவோம். ஸோ நார்மலாக இந்த விஷயத்த கிராமத்துக்காரங்கெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா நம்ம ஏதோ கழுத்தை வெட்டி செய்வனை பண்ணி புதைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு நினைப்பாங்க. யார் நம்ம நிக்கியே கொண்டதான். சரி விடு, அவனுக்கு ஆயுசு அதிகம். பார்ப்போம். இங்கே புதைச்சா கரெக்டாக இருக்குமா? ஸ்மெல் வராதுல்ல? ஸ்மெல் வராது. நம்ம வண்டி ஏதாவது ஏறுச்சுன்னா மேலே என்ன இருக்கு. ஓகே முடிச்சிட்டேன். அடுத்து அந்த தனியே அதுக்கு இருந்து கஷ்டப்படுறதுக்கு யாருக்காச்சும் கொடுத்துடலாம். அறுத்து சாப்பிடலாமா? அறுத்தெல்லாம் சாப்பிட வேண்டாம். இட்ஸ் நாட் குட் மேன். இந்த ஒரு வார்த்தை காட்டுற பாருங்க. 2 பேர் இருக்கிற வரைக்கும் கூட பெருசாக கத்தலை. இது மட்டும் இருக்கிறதுனால ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. வா இங்க வா வா. சரி வா விடு, ஏதோ தப்பு நடந்துருச்சு. அவன் பாவம் மாறேன். எதுக்கு உன் வாள் அதில் தலையை விட்டான் அந்த கேப்பில்? இது என்ன ஹைலைட்னா, ஒரு பூனையை பார்த்து பாம்பு மாதிரி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாத்து பண்ணுச்சு. ஆனால் நாய்கிட்ட பார்த்தீங்கன்னா நாய் வாய் பக்கத்துலேயே போகிறது. நம்ம மாறினாங்க அங்கே இருந்தாலும் இங்கேருந்து அங்கே போய் வாய் பக்கத்துலேயே போய் விளையாடுறது. ஆக்சுவலி இது போன வாரமே நடந்திருக்க வேண்டிய சம்பவம். மாறனோட கூண்டுக்கிட்டே அவன் போட்டு தள்ளியிருப்பான். ஆனால் வந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு நடந்துருச்சு. என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல.